பிரியங்கா தேஷ்பாண்டே அவர்களுக்காக அவங்களோட ஹஸ்பண்ட் வசி அவர்கள் டாக்டர் டீம் ஒன்று நியமிச்சிருக்காரு அப்படிங்கிற தகவல் தான் சமீபத்தில் கிடைச்சிருக்கு. அது எந்த அளவுக்கு உண்மை, என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். பிரியங்கா தேஷ்பாண்டே அவர்களுக்கு சமீபத்தில் காலில் அடிபட்டு இருந்துச்சு. அண்ட் இந்த ஒரு விஷயத்த அவங்களோட சோசியல் மீடியா பேஜில் அவங்க ஷேர் பண்ணியிருந்தாங்க. அண்ட் தொடர்ந்து கூடிய சீக்கிரத்திலே சரியாயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போ வரைக்கும் அவங்களுக்கு சரியாகாமே தான் இருக்குது. அண்ட் இந்த ஒரு நிலையில் அவங்களோட ஹஸ்பண்ட் இங்கே சென்னையில் இருக்க வேணாம், லண்டனுக்கு வந்துருங்க, இங்கே நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவங்கள வர சொல்லியிருக்காங்க. அதை தொடர்ந்து சமீபத்தில் தான் அவங்க லண்டன் போயிருக்காங்க. பிரியங்கா தேஷ்பாண்டே அவர்களோட லண்டன் பயணம் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க அவங்களோட ட்ரீட்மெண்ட்டுக்காக மட்டும்தான் அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. அண்ட் இந்த ஒரு நிலையில் சமீபத்தில் கிடைச்சிருக்கக்கூடிய தகவல் என்ன அப்படின்னா, டிஜே வசி சாச்சி அவர்கள் பிரியங்காவுக்காக அங்கே இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஹாஸ்பிட்டலில் ஒரு டாக்டர் டீமை அவங்களுக்காக ரெடி பண்ணியிருக்காராமா. அதாவது எந்நேரமும் இவங்க கூடவே இருக்கணும், இவங்களோட ஆக்டிவிட்டீஸை மானிட்டர் பண்ணணும், அதே மாதிரி கூடிய சீக்கிரமே இவங்களோட கால் சரியாகணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு விஷயத்த டிஜே வசி சாச்சி அவர்கள் பண்ணியிருக்காரு. பிரியங்கா அவர்களுக்கு அடிபட்டே கிட்டத்தட்ட 1.5 வாரத்துக்கு மேல ஆகுது. இப்போ வரைக்குமே அவங்களோட காலில் வலி அப்படிங்கிறது அளவுக்கு அதிகமாகவே இருக்காமா. அவங்களால எந்திரிச்சு நடக்க கூட முடியலை அப்படின்னும், அப்படியே அவங்க நடக்க ட்ரை பண்ணாலுமே பயங்கரமாக அவங்களோட காலில் பெயின் ஏற்படுது அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்களாமா. இதனால அவங்க லண்டனில் போயிட்டு ஏர்போர்ட்டில் இறங்கின உடனேயே அவங்களோட வீட்டுக்கு கூட போகலையாமா. டைரெக்டாக அந்த ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு தான் போயிருக்காங்க. அங்கே போயிட்டு அந்த ஒரு டீம்கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ இவங்களோட கால் வந்து எப்படி இருக்குது, ஃப்ராக்சர்லாம் என்ன மாதிரியான நிலையில் இருக்குது, இது சரியாக எவ்வளோ நாள் ஆகும், என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் அப்படிங்கிறது முதற்கொண்டு எல்லாத்தையுமே செக் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி அவங்களோட காலை எக்ஸ்ரேலாம் எடுத்திருக்காங்க அப்படிங்கிற தகவல்லாம் கூட கிடைச்சிருக்கு. மேலும் தொடர்ந்து இதுக்கப்புறம் ஒரு மருத்துவ குழு அப்படிங்கிறது அவங்க கூடவே இருப்பாங்க அப்படின்னும், 24 மணி நேரமும் அவங்க சாப்பிட்ற சாப்பாடு, அவங்களோட லெக்குக்கான ஒரு சில எக்ஸசைஸ், இது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் அப்படின்னு தொடர்ந்து அவங்க கூட தான் இருப்பாங்களாமா. லண்டனில் இந்த மாதிரியான ஒரு விஷயம் பண்ணுறது அப்படிங்கிறது எக்கனாமிக்கல் வைஸ் பயங்கர ஹையாக இருக்கும். அப்படி இருந்தாலுமே தன்னோட ஒய்ஃப் நல்லபடியாக வரணும் அப்படிங்கிறதுக்காக டிஜே வசிச்சாச்சி அவர்கள் ஒரு தனி மருத்துவ குழுவே அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது உண்மையிலேயே மிகப்பெரிய ஒரு வியப்பா இருக்கு. இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க, சிம்பு அவர்கள் வெற்றிமாறனோட சேர்ந்து ஒரு படம் பண்ண போறாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவல் வந்து கடந்த சில மாதங்களாகவே உலா வந்துட்டு இருந்துச்சு. அண்ட் இந்த ஒரு நிலையில அது கன்ஃபார்ம் ஆகியிருக்கு. அந்த ஒரு படப்பிடிப்பு தொடங்கியிருக்கு அப்படிங்கிற செய்திகள் தான் சோசியல் மீடியால ரொம்பவே பரவலா பேசப்பட்டு இருக்கு. மேலும் அங்க எடுக்கப்பட்ட போட்டோ ஒன்று சோசியல் மீடியால வெளியாகி எல்லாருக்குமே பயங்கரமான ஒரு ஷாக் ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா, சிம்பு அவர்கள் கூட இயக்குனர் நெல்சன் அவர்கள் இருக்காரு. நெல்சன் அவர்களுமே இந்த ஒரு படத்துல ரொம்பவே முக்கியமான ஒரு கேரக்டர் பண்ண போறாராமா. இந்த படம் ராஜன் வகையரா இருக்கு இல்லையா, அதோட சேர்ந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. மேலும் இந்த படத்துல கிஷோர் இருக்காரு, ஆண்ட்ரியா இருக்காங்க. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஒருவேளை அதுவா இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி தோணுது. அதே நேரம் கண்டிப்பா வடச்சென்னை 2 அப்படின்னு ஒன்று பண்ணா அது தனுஷ் அவர்களை வச்சு தான் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி வெற்றிமாறனும் சொல்லியிருக்காரு. இது எப்படியோ மறுபடியும் வடச்சென்னையில இந்த படம் வந்து ஒரு டான் படமா வரப்போகுது. கண்டிப்பா இவங்களோட காம்போ அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் பேசப்படும். இந்த ஒரு படத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.